வாங்க என்ற பாடத்தில் உள்ள புத்தக பயிற்சிகளை தொடர்வோமா? பக்கம் எண் 26. பொருத்தமான குறியிடுக. கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்கள் சரி எனில் சரி என்பதற்கான குறியை இட வேண்டும். தவறு என்றால் தவறுக்கான குறியை இட வேண்டும். முதலாவது, பர்வீன் மயில் படம் வரைந்தாள். பர்வீன் என்ன படம் வரைந்தாள் குழந்தைகளே? மயில் படம். எனவே இவ்வாக்கியம் சரி. சரி என்பதற்கான குறியை இட வேண்டும். இரண்டாவது, அஜ்மலுக்கு வண்ணம் தீட்ட பிடிக்கும். அஜ்மலுக்கு வண்ணம் தீட்ட பிடிக்கும் தானே குழந்தைகளே? எனவே இவ்வாக்கியம் சரி. சரி என்பதற்கான குறியை இட வேண்டும். மூன்றாவது, பர்வீன் செய்தது நாள்காட்டி. பர்வீன் செய்தது நாள்காட்டியா குழந்தைகளே? இல்லை, பர்வீன் செய்தது நினைவூட்டி. எனவே இவ்வாக்கியம் தவறு. தவறுக்கான குறியை இட வேண்டும். நான்காவது, நினைவூட்டியில் தமிழ் மாதங்களின் பெயர்களை எழுதினர். அஜ்மலும் பர்வீனும் நினைவூட்டியில் ஆங்கில மாதங்களின் பெயர்களை தானே எழுதினார்கள் குழந்தைகளே. எனவே இவ்வாக்கியம் தவறு. தவறுக்கான குறியை இட வேண்டும். அடுத்தது பொருத்துக. இடதுபுறம் கொடுக்கப்பட்டுள்ளவை வண்ணம் தீட்டியது, மயில் வரைந்தது, பிறந்த நாள், ஆங்கில மாதங்கள். வலதுபுறம் கொடுக்கப்பட்டுள்ள சொற்கள் பர்வீன், நினைவூட்டி, 12, அஜ்மல். இவற்றை நாம் பொருத்துவோமா குழந்தைகளே? முதலாவது, வண்ணம் தீட்டியது. மயில் படத்திற்கு வண்ணம் தீட்டியது யார் குழந்தைகளே? அஜ்மல். அஜ்மல் என்பதற்கு நேராக 1 என்று எழுதவும். இரண்டாவது, மயில் வரைந்தது. மயில் வரைந்தது யார் குழந்தைகளே? பர்வீன். பர்வீன் என்பதற்கு நேராக 2 என்று எழுதவும். மூன்றாவது, பிறந்த நாள். அஜ்மலும் பர்வீனும் பிறந்த நாள் வாழ்த்தை தனது நண்பர்களுக்கு மறவாமல் கூற உருவாக்கியது நினைவூட்டி. எனவே நினைவூட்டி என்பதற்கு நேராக 3 என்று எழுதவும். நான்காவது, ஆங்கில மாதங்கள். குழந்தைகளே, ஆங்கில மாதங்கள் மொத்தம் எத்தனை? 12. எனவே 12 என்பதற்கு நேராக 4 என்று எழுதவும். அடுத்தது, வாய்மொழியாக விடை தருக. அஜ்மலும் பர்வீனும் பிறந்தநாள் நினைவூட்டியை எப்படியெல்லாம் உருவாக்கினார்கள்? அஜ்மலும் பர்வீனும் பிறந்தநாள் நினைவூட்டியை மயில் படம் வரைந்து, வண்ணம் தீட்டி, ஆங்கில மாதங்களின் பெயர்களை எழுதி உருவாக்கினார்கள். அடுத்தது, விடை எழுதுக. ஆங்கில மாதங்களில் முதல் மாதம் எது? ஆங்கில மாதங்களில் முதல் மாதம் ஜனவரி. இரண்டாவது, நீ பிறந்த ஆங்கில மாதம் எது? குழந்தைகளே, இவ்வினாவிற்கு உங்கள் பெற்றோர் உதவியுடன் நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீர்கள் என்று எழுதுங்கள். மூன்றாவது, ஆங்கில மாதங்களில் கடைசி மாதம் எது? ஆங்கில மாதங்களில் கடைசி மாதம் டிசம்பர். அடுத்தது, பக்கம் எண் 27 உள்ள புத்தக பயிற்சிகளை தொடர்வோமா குழந்தைகளே? இதோ உங்கள் வகுப்புக்கான பிறந்த நாள் நினைவூட்டி. ஆங்கில மாதங்களையும் அம்மாதங்களில் பிறந்த நண்பர்களின் பெயர்களையும் எழுதுக. குழந்தைகளே, இந்த மயில் படத்தில் உள்ள இடைவெளியில் ஆங்கில மாதங்களின் 12 பெயர்களையும் எழுதி அதற்கு கீழே உங்களது நண்பர்கள் எந்தெந்த மாதத்தில் பிறந்தார்கள் என்பதை எழுதி மகிழுங்கள். அடுத்தது, குறுக்கெழுத்து புதிரில் ஆங்கில மாதங்களின் பெயர்களை நிரப்புக. இங்கே சில குறுக்கெழுத்து புதிர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை நாம் நிரப்புவோமா குழந்தைகளே? இந்த குறுக்கெழுத்து புதிரில் 2 எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வ, ரி. விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி நாம் ஆங்கில மாதங்களின் பெயர்களை கண்டுபிடிப்போமா குழந்தைகளே? வரி என முடியும் 2 ஆங்கில மாதங்கள் எவை என நினைவு கூறுங்கள் குழந்தைகளே. அது ஜனவரி, பிப்ரவரி. கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்களை கவனியுங்கள் குழந்தைகளே. என்னென்ன எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன? இம், ப, இர். இந்த எழுத்துக்களில் முடியும் ஆங்கில மாதங்கள் எவை என்பதை நினைவு கூறுங்கள் குழந்தைகளே. ந, வ, இம், ப, இர். நவம்பர். மற்றொரு மாதம் டி, ச, இம், ப, இர். டிசம்பர். அடுத்து இன் மற்றும் லை
என்ற எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றில் முடியும் ஆங்கில மாதம் எவை குழந்தைகளே? ஜூன் மற்றும் ஜூலை. அடுத்து ப, இர் என்ற 2 எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இவ்வெழுத்துக்களில் முடியும் 2 மாதங்கள் எவை என்று நினைவு கூறுங்கள் குழந்தைகளே. அது செப்டம்பர். சே, இப், ட, இம், ப, இர் செப்டம்பர். மற்றொரு மாதம் அக்டோபர். அ, இக், டோ, ப, இர் அக்டோபர். இவற்றை உங்கள் பெற்றோர் உதவியுடன் நிரப்பி மகிழுங்கள் குழந்தைகளே. நன்றி.